ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு க்ளீனிங் vlog ரொட்டீனை ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock. இன்றைக்கி தேர்ஸ்டேனாலே எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். வீடு துடைக்கணும், அப்புறம் பூஜை சாமான்கள்லாம் தேய்க்கணும், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நான் இப்போ 11 o'clock வீடு துடைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 11:30 ஆகிடுச்சு. நான் வீடை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. எப்பயுமே நான் கைனால் தான் ஒரு துணியை எடுத்துகிட்டு துடைச்சிருவேன். அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றனால இதை மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். இப்போது லஞ்சுக்கு சாதம் வடிக்கிறதுக்காக ஒலையை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பட்டர் பீன்ஸ் குழம்பா வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான். அதுக்காக இப்போ தாளிச்சிட்ருக்கேன். தாளித்ததும் வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி குக் பண்ணுறதுக்கு அளவாக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வதங்கட்டும். குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் மையாக அரைச்சிக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு, சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸை சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு தயார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போயே இந்த பட்டர் பீன்ஸை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான். இதை ஒரு தட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிக்கட்டும், ரெடி ஆகிடும். இந்த வேலை இங்கே நடந்துகிட்ருக்கப்பவே நான் பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். எப்பயுமே பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு நான் 2 பொருள் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று சபீனா பொடி, இன்னொன்று புளி. லெமன் இருந்துச்சு அப்படின்னா லெமன் வச்சு யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு போயிடும். எந்த ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை கெமிக்கல் கலந்த பவுடரோ தேவையில்லைங்க. இது மட்டும் இருந்தால் போதும். இன்னும் மழை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு போகும். மழை பெய்கிறப்ப இதுக்காகவே தனியாக தண்ணியை பிடிச்சி சேமித்து வச்சுக்குவேன். இதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் வியாழக்கிழமை அப்படின்னா எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் என்னென்ன ஒர்க் அன்றைக்கி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டை டஸ்ட்டு கொஞ்சம் தட்டி விட்டுட்டு வீடை ஃபுல்லாக மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை சாமான்கள்லாம் தேய்ப்பேன். எப்பயுமே இந்த மாதிரி பரபரப்பாக வேலை செய்வேனா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு நாள் ஒரு மூட் அவுட்டாக இருக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். அந்த சமயம் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நல்லா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் உங்களால் முடியலை அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். முடியாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும்னு அவசியமே இல்லை. இது நம்ம வீடு தான். எப்போ வேணும்னாலும் நிதானமாக நம்ம வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ரெஸ்ட்டு தேவைப்படுறப்ப கட்டாயம் ரெஸ்ட் எடுக்கணும். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 2 சிம்பிளான பொருள் யூஸ் பண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு சாமான்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன்னு. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. மீன்வைல் இங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இதை கையோடு சந்தனம் போட்டு வச்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், என்னுடைய பாதி வேலைகள் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. மீன்வைல் அந்த வேலைகள் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா பொரியல் மட்டும் பண்ண வேண்டியது இருந்தது. பாகற்காய் பொரியல் பண்ண போகிறேன். காலையிலேயே நான் காய் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால நான் காலையிலேயே இந்த லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான முன் ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது, பழுத்துருச்சு.
இப்போ வந்து வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா காயை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தட்டு வச்சு மூடி வச்சிடணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான். சிம்பிள் பட் யம்மியான பொரியல். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். புளிக்குழம்பு கூட வந்து இந்த இந்த பாகற்காய் பொரியல் வந்து சூப்பரான காம்போ. அவ்வளோதான். இப்போ வந்து பிளேட் வந்து சர்வ் பண்ணிடலாம். காலையிலேருந்து பம்பரமாக வேலை செஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப பசிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லஞ்சை முடிக்கிறோம். முடிச்சுட்டு தான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறோம். எஸ், இது நம்ம வீடு, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய லஞ்சை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ திருப்தியாக சாப்பிட்டாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஆஃப்டர் த லன்ச் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இப்படின்றதுக்குள்ளே நான் வந்து எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். A few moments later. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் இப்படின்றதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.